Welcome to our channel, Ladies Channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செகண்ட் எபிசோட். இந்த கதையை ஃபுல்லா தெரிஞ்சுக்க வாங்க நம்ம இந்த வீடியோல போலாம். இந்த எபிசோடோட டைட்டில் நே தெரியும் வாசி. இதோட அர்த்தம் என்னன்னா ஏன் வண்டிக்கு வந்தால் டைட்டில் வச்சிருக்காங்கன்னா போன எபிசோட்ல ஹீரோயின் நம்ம ஹீரோவோட ட்ரக்குக்கு வந்திருக்காங்க. அதனால தொடர்ந்து இந்த டைட்டில் இந்த எபிசோடுக்கு வச்சிருக்காங்க. ஹீரோயின் உங்கள்ட்ட ரொம்ப ஸ்பைசியான பர்கர் இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்னோட மெனுவை செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கொரியன் வாசிக்க தெரியும்ல அப்படின்னு சொல்லி அவரோட மெனு ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு ரொம்ப காரமான ஒரு பர்கர் வேணும், அதுல பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு ஸ்டஃப் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ சொல்றது எதுவுமே ஹீரோயின் காதுல வாங்காம பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே போய் பர்கர் செய்ய ஆரம்பிக்கிறாரு. நிறைய பச்சை மிளகாவை கட் பண்ணி நம்ம பர்கர்ல ஒன்னொன்னா ஸ்டஃப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பர்கர் ரெடி ஆனாலும் தன்னோட பெல்ல கிளிக் பண்றாரு. அதை கேட்ட நம்ம ஹீரோயின் வாங்கறதுக்காண்டி இங்க வராங்க. வாங்கிட்டு போய் சாப்பிட போறாங்க. ஆனா ஒரு தேங்க்யூ கூட சொல்லல. ஃபர்ஸ்ட் பைட்ல அவங்களுக்கு எதுவுமே தெரியல, பார்க்க அழகா இருக்குன்னு வேகமா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. செகண்ட் பைட்ல அவங்களால காரம் தாங்க முடியல, தேம்பி தேம்பி அழக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினால அந்த உரப்ப தாங்கவே முடியல, ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட போய் நீங்க நல்லா தானே இருக்கீங்க, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்கலான்னு போறாரு. பார்த்தா நம்ம ஹீரோயின் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்கு, எதுவுமே என்னால செய்ய முடியலன்னு ரொம்ப அழுகிறாங்க. ஹீரோ டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டு போய் அவங்களுக்கு கொடுக்குறாரு. எனக்கு ஏதாவது ஜூஸ் கிடைக்குமா, எனக்கு ரொம்ப உரைக்குதுன்னு கேக்குறாங்க. ஆனா அவங்க கேட்டது ஆல்கஹால் ஜூஸ் இருக்கான்னு கேக்குறாங்க. ஹீரோ அதெல்லாம் இங்க விற்கிறது இல்ல, பர்கருக்கு யாராவது ஆல்கஹால் ட்ரிங்க் கொடுப்பாங்களா, இங்க சோஜோ ட்ரிங்க் கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் தன்னோட பேக்ல இருந்த சோஜோ ட்ரிங்கை எடுத்து ட்ரிங்க் இருக்கு, எனக்கு ஒரு கப் ஆஃப் ஐஸ் மட்டும் கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. உங்களுக்கு இந்த பழக்கம்லாம் இருக்கா, இது உடம்புக்கு நல்லது இல்லைன்ட்டு ஹீரோ சொல்லவும் எனக்கு கப்பில் ஐஸ் வேணும், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் போய் ஒரு கப் ஃபுல்லா ஐஸ் கியூப்ஸ் போட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் தேங்க்யூ சொல்லிட்டு போய் இந்த ட்ரிங்கை குடிக்காதீங்க, நான் உங்களுக்கு கோக் கொண்டு வரேன்னு சொல்லி ஒரு பெப்சி மாதிரி ஒரு கோக் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த ட்ரிங்கை ஹீரோயின் கையில கொடுத்து இதை குடிங்க, இது கொஞ்சம் பெட்டரா இருக்கும், பர்கர் கடையில எல்லாமே சோஜு விற்க மாட்டாங்க, நாங்களும் அதனாலதான் விற்கிறது இல்ல, இங்க கூல் ட்ரிங்க்ஸ் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை கொடுத்து குடிக்க சொல்றாங்க. அது நம்ம ஹீரோயினுக்கு ஓபன் பண்ண தெரியல. அத நம்ம ஹீரோ ஓபன் பண்ணி அவங்க கையில கொடுத்துட்டு நீங்க உங்க மைண்ட எங்க வச்சிருக்கீங்கன்னு தெரியல, ஒழுங்கா நிதானமா இருங்க, நீங்க ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்கீங்க போல அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. ஹீரோயின் அந்த ஜூஸ் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிடாங்க. குடிச்சுக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயினையும் பார்த்து ஒரு காம்படிஷன் பார்த்துருக்கீங்களா, அதுல ஒரு பையன் வின் பண்ணியிருப்பான், அந்த பையன் ரொம்ப ஹேண்ட்ஸமா அழகா இருப்பான், அவனுக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும், அந்த பையனும் நானும் ஒரே மாதிரி இருக்கும்ல அப்படின்னு ஹீரோயின்ட்ட கேக்குறாங்க. அதுக்கு நீ பழசெல்லாம் மறந்துட்ட போல, இல்லாட்டி நீ ட்ரிங்க் பண்ணியிருக்க போல, உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையா, நீ தானே அந்த காம்படிஷன்ல வின் பண்ணது, ஏன் இப்படி என்கிட்ட போய் சொல்ற அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாங்க. ஹீரோவுக்கு ஆமா அந்த ஹேண்ட்ஸமான பையன் நான் தான் எங்க பர்கர் ஃபுட் ட்ரக் நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் அதுக்கு ஹீரோ கிட்ட உனக்கு எதுவும் வேலை இல்லையா, ஏன் என்கிட்ட இப்படி பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்கவும் ஹீரோவுக்கும் எந்திரிச்சு போறாரு. அப்புறம் அவர் போன்ல ஒரு சவுண்டு கேக்குது, அதுல ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு. அதை ஓபன் பண்ணி என்ன பார்த்துட்டு இருக்காரு. பார்த்தா அவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு செஃப் ஆயிட்டாங்க, ஒரு ஹோட்டல் வச்சு நடத்த ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. அதை பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு ஒரே ஷாக். அதுல உள்ள நியூஸ் எல்லாம் ஒன்னொன்னா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இல்லாம அந்த காம்படிஷனோட லீடராகவும் அந்த பொண்ணு தான் இருக்கு.
ஹீரோவோட எக்ஸ் பேர் என்னன்னா செய்யூன் சிக். இவங்களுக்கும் ஹீரோவுக்கும் ஏன் பிரேக்கப் ஆச்சுன்னா, யாரு ரொம்ப பெரிய செஃப் ஆரும் பாக்குறதுக்கு தான். ஆனா நம்ம ஹீரோ இப்போ ஜீரோவா இருக்காரு. ஒரு ட்ரக்ல ஃபுட் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவரோட எக்ஸ் பெரிய ஹோட்டல் வச்சு ஸ்டார் ஆயிட்டாரு. இப்ப இந்த பொண்ணு அவரோட போனை ஏற்றி பாக்குறா. பார்த்து, யார் இவங்க, ரொம்ப அழகா இருக்காங்க, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது, உன் வேலையை போய் பாருன்னு சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் வேகமா எந்திரிச்சு ஹீரோயின் கிட்ட, முத நீ பே பண்றியா ஃபுட்டுக்கு, நான் இப்ப க்ளோஸ் பண்ற நேரமாச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே இருங்க, பே பண்றேன்னா அவங்க பேரை செக் பண்றாங்க. பார்த்தா அவங்க பர்ஸ் மிஸ் ஆயிருக்கும். இருங்க நான் போய் காசு எடுத்துட்டு வந்துடுறேன்னு ஹீரோயினி சொன்னதுக்கு, நீ காசெல்லாம் தர மாட்ட, அப்படியே ஓடிடுவேன்னு ஹீரோ சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் தன்னோட பேக அவங்க கையில கொடுத்து, இதை வச்சிருங்க நான் போய் எடுத்துட்டு வரேன்ட்டு போறாங்க. இந்த பொண்ணால எப்படி எவ்வளவு வேகமா ஓட முடியுது அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு திரும்புறதுக்குள்ளேயே நம்ம ஹீரோயின் வந்துட்டாங்க. என்னோட பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சு, அதுவும் இல்லாம என்கிட்ட இப்ப எந்த ஐடி, கிரெடிட் கார்டு, மணி எதுவுமே இல்லை. நான் வேணும்னா உங்க கடையில ஒர்க் பண்ணட்டுமா, அந்த காசை மேனேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ, நோ தேங்க்ஸ் மேம், ப்ளீஸ் ஜஸ்ட் லீவ், என்னால அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு வேகமா சொல்றாரு. என்னால கிளம்பலாம் முடியாது, நான் இங்க உங்களோட ஒர்க் பண்ணதான் போறேன். அவர் பின்னாடி அவரை துரத்திக்கிட்டே, ப்ளீஸ் நான் இங்க வேலை செய்யறேன், ப்ளீஸ் 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 சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ, சாரி மேம், என்னாலலாம் அதை ஒத்துக்க முடியாது, ப்ளீஸ் இங்க இருந்து கிளம்புங்க, திரும்பி மட்டும் வந்துடாதீங்க அப்படின்னு கோவமா சொல்றாரு. ஹீரோயின் சோகமா அந்த கடலோரத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. போய்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோவுக்கு மனசே கேட்கல. சரின்னு சொல்லி நிறைய டிஷ் செஞ்சு கொண்டு போய் ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க, இது எப்படி இருக்குன்னு கேக்குறாரு. ஹீரோயினையும் அதை எடுத்து ஒண்ணு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இத பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு, சாப்பிடுறதுக்கு இன்னும் அழகா இருக்கு, இதுல தயிர் சேர்த்திருக்கீங்கல்ல, அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆமா, இதைய செஞ்சது வேற யாரும் இல்ல, இந்த அழகான பையன் தான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. நான் தான் உங்களுக்கு ஏற்கனவே ஃபுட்டுக்கு காசு கொடுக்கவே இல்லை, திரும்பவும் ஏன் எனக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறீங்க, இது பே பண்ண கூட எனக்கு இப்ப காசு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதான், ஆனா பரவாயில்ல, எனக்கு கேஷ் வேணாம், நீ என்னோட ஹெல்ப்பா இங்க ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. முன்னாடியே தெரியும் நான் இங்கதான் வேலை செய்ய போறேன்னு அப்படின்னு ஹீரோ சொன்னாங்க. என்ன ஒரு நம்பிக்கை அப்படின்னு ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொன்னோடனே, சரி உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோயினி, அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு, நான் இங்க ஒர்க் தானே பண்ண போறேன் அப்படின்னு கேக்குறாங்க. என்னோட எம்ப்ளாயோட நேம் கூட நான் தெரிஞ்சுக்க கூடாதா, சரி சொல்லு உன் பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயினியும் என் பேரு ஜூன் யங் லீ அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மைதானா, இதுதான் உங்க பேரா அப்படின்னு நம்ம ஹீரோ டவுட்டா கேக்குறப்ப, வேணும்னா என் ஐடியை கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ, உங்கள்கிட்ட தான் எந்த ஐடியுமே இல்லையே, நான் எப்படி உங்க ஐடியை செக் பண்றது அப்படின்னு சொல்றப்ப, என்கிட்ட இன்ஸ்டா ஐடி இருக்கு, அதை வேணா போய் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட நேமையும் அந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க. என்னோட பேரு பார்க் அப்படின்னு சொன்னதுக்கு, நான் உங்கள்கிட்ட கேட்கவே இல்லையே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும், ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. நைட் ஆகுது. ரெண்டு பேரும் ட்ரக்கு மேல உட்காந்து ஒரு ஆல்கஹால் ட்ரிங்கா மாத்தி மாத்தி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ஸ் சொல்லி என்ஜாய் பண்ணி அதை குடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பொண்ணு அவரை பார்த்து, உனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு போல, உன்னோட ஏஜ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு அவ்வளவாலாம் வயசாகல, எனக்கு வெறும் 27 வயசுதான் ஆகுது, பார்த்தா அப்படி தெரியல, ஆனா எனக்கும் 27 வயசுதான் நம்ம ஹீரோயினையும் சொல்றாங்க. சரி நம்மளுக்கு தான் ஒரே ஏஜ் ஆச்சுல, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கலாமா அப்படின்னு கேக்குறாரு. அதெல்லாம் என்னால முடியாதுங்க, ட்ரக்ல வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயி மட்டும்தான் பாஸ், பாஸ் பாஸ்ன்னு அடிக்கடி சொல்றாங்க. அதை கேட்ட நம்ம சுத்தமாக பிடிக்கல, இனிமே என்னைய பாஸ்ன்னு கூப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு மாதிரி இருக்கவும் அந்த ட்ரக்கில் அப்படியே படுத்து தூங்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதை பார்த்த நம்ம ஹீரோயின், இவர் என்ன கொஞ்சம் குடித்ததுக்கே இப்படி தூங்குறாரு அப்படி சொல்லிட்டு அங்கே வெடிக்கிற பட்டாசுகளெல்லாம் ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இனிமேல் நம்ம தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.